நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திருக்குறள் பகுதியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களில் உவமை அணி 17 குறள்களில் இடம்பெற்றுள்ளது. அதையெல்லாம் உங்களுக்காக நான் சேர்த்து கொண்டுட்டு வந்திருக்கேன். அங்கங்கே வச்சு படிக்கும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் மொத்தமாக இப்போ ஒரே இடத்துல ஒரு ஷார்ட்கட், அதாவது ஷார்ட்கட் அப்படிங்கிறத விட இந்த 4 கீவேர்ட்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். போல, ஒப்ப, அன்ன, அற்று அப்படிங்கிற இந்த 4 வார்த்தைகள் ஒவ்வொரு குறள்லையுமே கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம உவமை அணிக்கு நீங்கள் பொருள் தெரியாவிட்டாலும் என்ன செய்யலாம், எளிமையாக நம்ம 1 மார்க் எடுத்துடலாம். ஒவ்வொரு அணியும் இந்த மாதிரி நம்ம தொகுத்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம உவமை அணியிலிருந்து என்னென்ன குறள்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ உவமையணி அப்படின்னா என்ன அப்படின்னா, உவமையணினா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒன்றை கம்பேர் பண்ணி சொல்கிறதாங்க. ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு சொல்கிறது. அதாவது மயில் போல ஆடினாள் அப்படின்னா ஒரு பெண் ஆடுறா, அவள் மயிலை போல ஆடினாள். அந்த போல அப்படிங்கிற வார்த்தை தாங்க இங்கே முக்கியமே. அப்போ அந்த போல, ஒப்ப, அன்ன, அற்று நிறைய இந்த மான கடுப்பு அந்த வார்த்தைகள் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் இந்த போல, ஒப்ப, அன்ன, அற்று தான் இங்கே ஒவ்வொரு குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. இந்த 4 வார்த்தைகளை வச்சு இந்த உவமை அணியை நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற குறள் பாருங்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், போல்னு வந்துருச்சா? அப்போ அந்த வார்த்தையை ரவுண்ட் பண்ணிடுங்க. அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. ஓகேவா? இந்த குறளில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சான்றோருக்கு அணியாவது எது அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா திருக்குறள் நம்ம பொருள் என்ன செய்யணும், இதில் வாசிக்கும் போதே ஈஸியாக புரிஞ்சிடணும். பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல. கோல்னா எது? தராசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. அது சமனாக தானே இருக்கும். 2 பக்கம் வச்சு இப்போ தராசு எடை தராசுகள் பார்த்துருப்போம்ல, அதை போல அமைந்து ஒருபால் கோடாமை. ஒருபால் கோடாமைனா ஒரு பக்கம் சாயாமை, நடுவு நிலைமையோடு இருப்பதுதான் எனது சான்றோருக்கு அணி அப்படிங்கிற பொருள் இந்த குறளில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஒன்று கம்பேர் பண்ணி சொல்கிறத வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போல் அப்படிங்கிற வார்த்தையை வந்துச்சு அப்படின்னாவே அது உவமை அணிதாங்க. அடுத்த குறள் பாருங்கள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஓகேவா? இந்த இடத்துலையும் போல வந்துச்சு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, நம்மளுக்கு ஒரு தீங்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சோ அதுக்கு முன்னே நீ உன்னைய காத்துக்கணும். அதான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வைக்கல் பொருள் தீ பற்றி விட்டால் எப்படி இருக்கும், பகன்னு பற்றி பிடிச்சி எரிந்துடும் இல்லையா? அந்த மாதிரி உன்னோடைய வாழ்க்கை உனக்கு துன்பம் வர்றதுக்கு ஒன்று நீ காத்துக்கலைன்னா எரிஞ்சிரும் அப்படிங்கிறத அதோட உவமையோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல போல அப்படிங்கிற வார்த்தையும் வந்ததுனால இதுவும் நம்மளுக்கு என்ன அணி? உவமை அணி. இந்த போல அப்படிங்கிற வார்த்தையை வச்சே நம்ம உவமை அணியை கண்டுபிடிக்கலாங்க. நீங்கள் கடைசி வர வீடியோவை பாருங்கள். இதில் நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணேன். ஒரு டெஸ்ட்டு போடும்போது இந்த உவமை அணிலேயே இல்பொருள் உவமை அணி, தொழில் ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணின்னு 3 ஓமையணி இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு பார்த்ததையும் ஓமையணியை என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. அதை இந்த வீடியோவில் கடைசியில் அந்த அணியவும் இதில் கம்பேர் பண்ணியே கொடுத்துட்டேன். ஸோ கடைசி வர வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்த குறள் பாருங்கள். நபில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. இதில் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அணியை பார்த்துப்போம். அணியை பாருங்கள். போலும் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சா? நபில்தோறும் நூல் நயம் போலும். அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா அப்படின்னா, இப்போ நம்மளை நூல் நிறைய நூல்கள் படிச்சுட்ருக்கோம். இப்போ நூல் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும், நம்மளுக்கு அறிவு நல்லா இருக்குமா? அதே போல் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நீ ஒரு நல்ல ஒரு பண்பு உள்ள மனுஷனோட நீ என்ன பண்ணணும், பழக்க வழக்கம் வச்சுட்டேன்னா உன்னுடைய பண்புகள் அப்படிங்கிறது குறளை மீனிங்கை நம்ம புரிஞ்சிடணும். நபில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் சொல்லுவோம். அப்போ பண்புடையாளர். இன்னும் உவமை எதை சொல்கிறாங்க, அந்த நூல், அந்த நபில்தோறும் நூல் நயம் படிக்கிற மாதிரி அப்படிங்கிறத சொல்ல வர்றதுனால இந்த இடத்துல போலும் அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்கிறதுனால இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், உவமை அணி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கடுத்து பாருங்கள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று. அப்போ அற்று அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா, இங்கே மேலே அற்று பாருங்கள். அற்று, அன்ன, ஒப்ப, போல இந்த 4 வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்திருக்கும். அப்போ
அற்று அப்படிங்கிற வார்த்தை பெற்றிருக்கு. அப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திருந்தற்று. ஒரு நல்ல பால் வந்து என்ன பண்ணும், பாத்திரத்தினுடைய தன்மை வந்து சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும், அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும், அதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திருந்தற்று. குறளை வந்து இப்படி படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து பொருள் புரிஞ்சு தான் படிக்கணும். குறளை வந்து என்ன பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ 8th இருக்கக்கூடிய உவமையணி எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? இதிலிருந்து வேறு மாதிரியும் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நபில்தொறும் நூல் நயம் போலும் யாரோடைய தொடர்புக்கு டேஷன் கூட கொடுத்துட்டு வச்சிடலாம். நான் யாரோட தொடர்புக்கு உவமையாக காட்டப்பட்டுள்ளது அப்படின்னா அது பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த குறளை வந்து படித்து மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் தெரியும். இப்போ வந்து யாருடைய வாழ்க்கை வந்து வைத்தூறு போல கெடும் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய வாழ்க்கை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை தான் இந்த மாதிரி கெட்டு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். சான்றோருக்கு அணியாவது யாது அப்படிங்கிற மாதிரி திருக்குறளை எப்படி வேணாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அணியை மட்டும் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்துச்சா, போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வார்னா யாரு, அகழ்வார்னா தன்னை தோண்டுபவரை, தாங்கும் நிலம் போல நிலம் எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதே போல தம்மை இகழ்வார், தம்மை வந்து இகழ்ந்து பேசுபவர்களையும் பொறுத்து கொள்வதே சிறந்தது. தலைனா சிறந்தது. ஓகேவா? இப்போ பொருள் புரியுதா? இப்போ அதை இந்த இடத்துல போல அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. நிலம் எப்படி தாங்கிக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல உவமையணி வந்து பயின்று வந்திருக்கு. அதுக்கடுத்த குறள் பாருங்கள். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்தி நீர் பெய்திரு இயற்று. இயற்றுனா அற்று. ஓகேவா? அற்று தற்று பார்த்தோமா, அற்று. இப்போ சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், அதாவது தீய வழியில் நீங்கள் வந்து பொருள் சேர்த்து வச்ச அப்படின்னா அது எதற்கு சமம் அப்படின்னா பசுமண் களத்து நீர் பெய்திரு இயற்று. அதாவது மண்பாண்டம் வந்து சுட்ட மண்பாண்டங்களில் தண்ணி ஊற்றி வச்சா தான் இருக்கும். அதே சுடாத ஒரு பசுமண் களத்து நீர் அப்படின்னா அந்த சுடப்படாத ஒரு மண் பாத்திரத்தில் வெறும் மண்ணால் செஞ்ச இதில் வந்து நீ நீரை வந்து ஊற்றி வச்சேன்னா அது எப்படி கீழே ஒழுது போடிடுமோ அந்த மாதிரி நீ சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல், நீ அந்த தீய வழியில் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளானது அந்த நீர் போகிற மாதிரியே உன்னோட செல்வம் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதான் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பெய்திரு இயற்று. அதுக்கடுத்து 10th பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. அப்போ இந்த இடத்துல போலும் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சா, அப்போ ஓமேனின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பொருள் என்ன, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு. இரவு நேரத்தில் வழிப்பறி செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செயல் அப்படின்னா வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் அப்படின்னா வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி ஒரு மன்னன் வந்து தன் மக்கள்கிட்ட வந்து மிரட்டி வந்து வரி வசூல் பண்ணுறான் அப்படின்னா எது போன்றது, கோளோடு அந்த இரவு நேரங்களில் வழிப்பறி செய்வதற்கு சமம் அப்படிங்கிறத இந்த குறள் வந்து சொல்லுது. நஞ்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சு மரம் நடுவூரில் பழுத்திருந்தால் யாருக்காவது பயன் தருமா, பயன் தராது. அதுபோலத்தான் நச்சப்படாதவன் செல்வம், ஒரு தீயவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், பிறருக்கு உதவி செய்யாத செல்வம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நடுவூரில் அந்த நஞ்சு மரம் பழுத்து இருக்கிறதுக்கு சமம். அப்போ இந்த இடத்துல அற்று அப்படிங்கிற வார்த்தைகள் வந்திருக்கா. ஸோ அப்போ இது வந்து உவமையணி. ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இந்த நச்சு மரத்துக்கு போன்றது. இப்போ வந்து புரியுதுங்களா, தெளிவாக புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நல்லா புரியுது மேம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ இதுவும் பார்த்ததுமே கூட வேலோடு நின்ற அந்த மன்னன் வந்து ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வது எதற்கு சமம், அந்த இரவு நேரங்களில் கொள்ளைக்காரனுக்கு ஈக்குவலாக அதை வந்து சொல்கிறாங்க. ரெண்டை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றாள் தன் கை தொன்று உண்டாகச் செய்வன் விளை. இங்கே பாருங்கள், அற்றாள் கண்டற்றாள் அப்படின்னுங்கிற வார்த்தை வந்துருச்சா, அற்று. இதில் அற்று அப்படிங்கிற வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. குன்றேறி யானை போர் கண்டற்றாள் தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை. தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வான் வினை அப்படின்னா தன் கைப்பொருளை வைத்து ஒருவன் செய்யக்கூடிய வினை எதற்கு சமம், குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை காண்பதற்கு சமம். அதான் குன்றேறி யானை போர் கண்டற்றால். குன்றின் மேல் நின்று யானை போரை கண்டால் நம்ம வந்து சேஃப் தானே, அதுக்கு சமம். எது, தன் கைத்தொன்று உண்டாகச் செய்வன், தன் கைப்பொருளை வைத்து ஒருவன் செய்யக்கூடிய வினை குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை காண்பதற்கு ஈக்குவல், சமம் அப்படிங்கிறது ரெண்டை கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே வருவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் நல்லா படித்து பார்த்தீங்கன்னாவே புரியும். இந்த வார்த்தையும் என்ன இருக்கும், ஓமேனியில் இடம்பெற்றிருக்கும்.
ஓகேவா? அதுக்கடுத்து மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதியில். மக்களை போல்வர் தான் என்னது? கயவர். கயவர்னா யார்? வஞ்சகர். வஞ்சகர்களும் எழும் நல்ல மக்களை போலவர்கள் தான். 2 பேருக்குமே வந்து அவர் அண்ணன். இந்த இடத்துல பாருங்கள், அண்ணன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? அவர் அண்ணன். அப்போ அண்ணன் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்னது? அண்ணன், அற்று, அதெல்லாம் ஓமையணிக்கு உள்ள சின்ன கீவேர்டு. அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லை. வள்ளுவர் என்ன சொன்னார்? வஞ்சகர்களும் நல்ல மக்களை போல்கள் தான். அவர்களுக்கு 2 பேருக்குமே என்னது? நான் வந்து ஒப்பாரி, 2 பேருக்கு உள்ள ஒப்புமையே நான் எப்போவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாம் வஞ்சகர்களும் நல்ல மனுஷர் போல தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல். கொல்ல பயன்படுவர் கீழ். கரும்பு போல் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர். ஒரு சான்றோர் வந்து என்ன பண்ணுவாங்களாம்? சொல்ல உடனே ஒரு வேலையை செய்வாங்களாம். ஆனால் கரும்பு போல் கொல்ல பயன்படுவது கீழ். கரும்பு ஆலையை புளிகிற மாதிரி புளிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்களாம்? யார்? வஞ்சகர்கள். வஞ்சகர்கள் வந்து என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. அப்போ சான்றோர்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் அவங்களுக்கு ஆப்போசிட்டானவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். கரும்பு போல் அவங்கள பிழியணும், ஆனால் சான்றோர்னால் சொல்ல உடனே ஒரு வேலையை செய்வாங்க. அதுக்கடுத்து 11ஆம் வகுப்பு உமையணி வர்றோம். மருந்தாகி தப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மரத்தற்றால், அப்போ அற்று அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சா? மருந்தாகி தப்ப மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். இந்த செல்வம், இந்த பெருந்தகையாளனுடைய செல்வம் மருந்து மரம் எப்படி எல்லாருக்கும் உதவுமோ, மருந்தாகி அந்த மரம் வந்து எப்படி ஒரு மருந்து மரம் வந்து அதனுடைய அனைத்து பாகங்களும் உதவுது இல்லையா, அதே மாதிரி பெருந்தகையாளனுடன் உள்ள செல்வம் வந்து எல்லாருக்கும் உதவும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல அற்று அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பகப்பு. சுட சுட பொண்ணை வந்து என்ன செய்யும்? சுட சுட தான் அது வந்து ஒளிவிடும். அதுபோல் துன்பத்தை என்ன செய்யணும்? அடுத்தவர்களுக்கு துன்பம் நேர்ந்தாலும் துன்பத்தை வந்து பொறுத்துக்கிறணும். துன்பத்தை பொறுக்க நம்மளும் வந்து என்ன செய்வோம்? ஒரு காலத்தில் என்ன செய்யணும்? ஒளிவிட முடியும் அப்படிங்கிற உவமையை இந்த இடத்துல சொல்கிறாங்க. சுட சுடரும் பொன் போல். அப்போ போல் அப்படிங்கிற வார்த்தையை வந்துருச்சு. சுட சுடரும் பொண்ணை போல. நீ வந்து என்ன செய்யணும்? ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தீமையை செஞ்சாலும் பொறுத்துக்கிறணும். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கடல் பாம்போடு உடனுறைந்து அற்று. அற்று அப்படின்னாவே என்ன அர்த்தம்? அதோட போன்றது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை. இப்போ கணவன் மனைவி 2 பேருக்குமே உடன்பாடு இல்லை அப்படின்னா குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று, பாம்போடு குடும்பம் நடத்துறதுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கடுத்து இப்போ வந்துட்டோம் இல்பொருள் உவமையணிக்கு வந்துட்டேங்க. இப்போ உவமையணினா போல அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த குறளில் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அடிக்கடி தப்பு பண்ணுவேன். நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த குறளை தான் வைப்பாங்க. வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. டக்குன்னு படித்து பார்ப்போம். அற்றுங்கிற வார்த்தை இருக்கும். ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஓமையணி இருக்கும். ஆப்ஷன் பி சி டியில் தான் வந்து இல்பொருள் ஓமையணி இருக்கும். நம்ம ஓமையணியை போட்டு போயிட்டுருப்போம். நம்மளுக்கு வந்து தப்பு. ஸோ இந்த தப்பை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த குறளை கேட்டதுமே நம்ம வந்து உஷாராயிடணும். நம்மளை வந்து அந்த மார்க்கை மைனஸ் ஆக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக்கிறணும். பாருங்கள், வழியின் நிலைமையான் வல்லுருவன் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பசு வந்து என்ன செஞ்சான்? புலியினுடைய தோலை போத்திக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அது வந்து என்ன செய்யுது? அது பசு அப்படிங்கிற அந்த வயலில் இருக்கிற நெல்லை பார்த்ததையுமே அந்த பசு என்ன செஞ்சிருது? புல்லை திங்க ஆரம்பிச்சிருது. தான் புலி வேஷத்தில் இருக்கும் அப்படிங்கிறதே மறந்துடுது. வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றோம். அப்போ என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய மனத்தை வந்து நல்ல வழியில் செலுத்தாமல் தன்னுடைய மனத்தை வந்து அடக்க முடியாதவனை இந்த புலித்தோலை போர்த்தினாலும் அதையும் மறந்துட்டு இந்த புல்லை திங்கிற மாட்டுக்கு உவமையாக வந்து நம்மளை வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய மனத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிகழ்வுக்கு இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. அப்போ ஆனால் அந்த புலி வந்து புல்லை தின்னுமா? பசு போல் வந்து புலி தான் போத்துமா? இது வந்து என்ன நிகழ்வு? இல்லாத ஒரு பொருள் தானே, இல்லாத நிகழ்வு தானே. உலகில் வந்து இது நடக்குமா? நடக்காது. அப்போ இல்பொருள் உவமைன்னா இல்லாத ஒரு பொருளை வந்து அசியூம் பண்ணி உவமையாக சொல்கிறது. அதைத்தான் இல்பொருள் உவமையணின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல புலியின் தோலை போர்த்துறது, பசு அப்படிங்கிறது புலியின் தோலை போர்த்து மேய்ந்துட்டு அப்படிங்கிறது
உலகில் ஒரு நடக்க இயலாத செயல். அப்போ ஒரு இல்லாத ஒரு பொருளையே நம்ம ஓமையாக வந்து சொல்கிறதுனால இது வந்து இல்பொருள் ஓமையணி. ஸோ இந்த குறள் இந்த பொருளை புரிஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு மறக்காது. அற்று அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், எடுத்துக்காட்டு ஓமையணி. எடுத்துக்காட்டு ஓமையணினா இதில் ஓமையணியே இருக்காதுங்க, நம்ம தான் கண்டுபிடிச்சி அதை எடுத்து காட்டணும். இந்த இருக்கு ஓமையணி, மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத எடுத்துக்காட்டுனா எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், ஓமையணி இருக்காது, நம்ம தான் எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பண் எண்ணாம் பாடற்கு இயல்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணுனா என்னது? பாடல். பாடல் இல்லைன்னா பண்ணுனா என்னது? பாடல் இல்லை, இசை. சரி, பண் என்றால் என்னது? இசை. இசை இல்லை என்றால் என்ன இல்லை? பாடலுக்கு பொருள் இல்லை. இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இன்னாத கண். கண்ணுனா நம்மளுடைய கண். கண்ணுனா கண்ணோட்டம்னா என்னது? இரக்கம். அப்போ இரக்கமில்லாத கண் நம்மளுக்கு இருந்து என்ன பயன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பண்ணுனா இசை. இசை இல்லை என்றால் அந்த பாடலுக்கு வந்து பொருள் நல்லா வந்து இனிமையாக இருக்குமா? இருக்காது. அதுபோல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். கண் அப்படின்னா நம்மளுடைய கண் எப்படி இருக்கணும்? கண்ணோட்டம்னா இரக்கத்தோடு அடுத்தவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த இடத்துல எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்கள். பண் எண்ணாம் பாடற்கு இயல்பின்றேல் அதுபோல். ஓகேவா? கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அப்போ இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அப்போ இதை வந்து என்ன செய்யணும்? நம்ம எடுத்து காட்டுறதுனால அப்படியும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இல்லைன்னா ஷார்ட்கட்டாக எப்படிக்கிறோம்? கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னா அந்த கண்ணை எடுத்து காட்டுறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை எடுத்து வேறு இடத்துக்கு பப்பம் தெரியுமா விவரத்துலாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அப்போ கண்ணோட்டம்னு வந்தாலே கண்ணை எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். எடுத்து காட்டணும், கண்ணை எடுத்து காட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த குறள் வந்து என்ன செய்யாது? மறக்காது. இந்த இடத்துல ஓமையணியும் ஒளிஞ்சிருக்கு. பண்ணில் அதாவது இசை இல்லை என்றால் பாடலுக்கு பொது இல்லை. அதுபோல் இந்த இடத்துல அதுபோல் அப்படிங்கிற வார்த்தை முடிஞ்சிருக்கு. அதுபோல் கண் என்றால் என்ன செய்யணும்? இரக்க குடம் இல்லாவிட்டால் அந்த கண்ணிற்கு பொருள் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தொழில் ஓமையணி. அவ்வளோதாங்க முடிஞ்சு. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தார் சேர்ந்து ஒழுகுவார். அப்படின்னா இதில் வந்து என்ன ஓமையணி? தொழில் ஓமையணி. இப்போ இதில் போல் அப்படிங்கிற வார்த்தையும் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதில் வார்த்தை இல்லாதது அப்படின்னு சொன்னால் எடுத்துக்காட்டு ஓமையணியில் மட்டும்தான் இருக்காது. இன்னொரு இடத்துல தொழில் ஓமையணியிலையும் இருக்குது, இல்பொருள் ஓமையணியிலையும் ஒரு குறள் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அகலாது அணுகாது தீக்காய்வர் அப்படின்னா தீ வந்து இப்போ குளிர்காலத்தில் வந்து தீக்காய்வாங்க பார்த்தீங்கன்னா, அகலாது அணுகாமல் அந்த தீக்கு முன்னாடியே இருந்து. அதுபோல்வர் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஒரு அரசனை வந்து என்ன செய்வாங்களாம்? மக்கள் வந்து அணுகாது அகலாது அந்த வேந்தனை சேர்த்து ஒழுகுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த குறளில் வந்து சொல்ல வர்றாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து தெளிவாக எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ ஓமையணியிலேருந்து எந்த குறள் கேட்டாலும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். போல் போல் அப்படிங்கிற வார்த்தை போல, அன்ன, அற்று இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அந்த குறளை எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அந்த குறளோட மீனிங்கை கொஞ்சம் லைட்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டாவே ஈஸியாக நம்ம ஓமையணியிலேருந்து கேட்குற வினாக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணிடலாங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஒவ்வொரு அணியாக வந்து பிரித்து எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுப்போம். சேனலை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி நீங்கள் தமிழில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு ட்ரிக் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.